பொழுது விடிஞ்சது. கையில எடுத்தாச்சா பேப்பரை? வேற ரெடி செய்ய சொல்ற. இன்னைக்குதான் கோர்ட் லீவ் ஆச்சே. இருந்துதான் என்ன மிச்சம்? உங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட் வீடு ஒண்ணுதான். ஒரே ஒரு வித்தியாசம், அங்க நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், இங்க நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். ஆமா, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னடா நம்ம பொண்ணுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது, சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பாப்போம், சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிப்போம். கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொரணை இருக்கா? மாப்பிளையா? ஓம் பொண்ணுக்கா கிடைப்பானா? தென்மொழி, அம்மா தென்மொழி, பாத்தியாடி உன் பொண்ணு தேன்மொழி. அவ ஊமைங்கிறத அடிக்கடி நீ மறந்துடுற. இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவன் வருவான்? வாய் மூடுங்க. வாய் தானடி என் தொழிலுக்கு அவச்சு அடம் கூட சொல்றீங்க. நம்ம பொண்ணு நாமளே கேவலப்படுத்துறதா? கூட 4 காசு விட்டு எவனாவது வந்துட்டு போறான் என் பொண்ணுக்கு. அந்த 4 காசு கொடுக்கிற கட்சிக்காரனத்தானடி நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்க கட்சிக்காரன் எவன் வெளியில இருக்கான், உங்களை வக்கீலா வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க. கட்சிக்காரனோ கடன்காரனோ போய் தான் பாரு. இல்லையே, மூஞ்சி கரையா இருக்க. நமக்கு கடன் கொடுத்தோம் மூஞ்சி கலையா இருக்க முடியாது. இது ஏதோ ஒரு கேஸ், வேற ஒண்ணும் இல்ல. போங்க போங்க போங்க, எல்லாம் உள்ள போங்க. இந்த பாருங்க, இழிச்ச வாய்த்தனமா வந்த கேஸ விட்டுறாதீங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா, முன்னாடியே ஃபீஸ் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரியுது, போய் யாரது? கமிங், உள்ள வாங்க. ஆண்டவனே, வர்றது ஒரு கொலை கேஸா இருக்கணும்டா. ஐயப்பா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நீங்க தான்? ஆமா ஆமா, நான் தான் பாயிண்ட் பரமசிவம், லீடிங் லாயர். வருவதா, ஒரு கப் காபி கொண்டா. சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். இருக்கும் பல பூட்டுக்களை நானே உடைச்சிருக்கேனே. என்னது, பூட்டை உடைப்பீங்களா? நோ, சட்டப்படி வாதாடி ஜெயில் பூட்டுக்களை உடைச்சி பல பேரை விடுதலை பண்ணிருக்கேன். மொத்தத்துல நல்லா பூட்டை உடைப்பீங்க. என்னது? நோ, ஜட்ஜ அடிச்சு பேசுற ஒரே லாயர் நான் தான். ஜட்ஜியே அடிச்சு பேசுவீங்களா? அதான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? உங்க கேஸ் வரதுனால ஜட்ஜெல்லாம் அப்படியே பயந்து நடுங்குறாங்களா? என்ன பாக்குறீங்க? ஏன் டாக்டர் அது பியூட்டிஃபுல். என்னது, உங்க வீட்டுல எல்லாமே ரொம்ப கலையழகோட இருக்கு. இருக்கணும் இருக்கணும். இங்க பாருங்க, நீங்க கொண்டு வந்திருக்கிற கேஸ் என்ன விஷயம்? கேஸ் ஒண்ணு இல்ல சார், நானும் ஒரு வக்கீல். இப்பதான் சார் பிஏபிஎல் பாஸ் பண்ணிருக்கேன். என் தொழிலுக்கே போட்டியா? உங்ககிட்ட தொழில் கத்துக்க வந்திருக்கேன் சார். அடப்பாவி, ஒண்ணு இல்ல, நீங்க எதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னு கேட்க வந்த, வேற ஒண்ணும் இல்ல. அதுல பாருங்க சார், நாம செய்யற தொழில நமக்கு ஒரு ஆபத்து இருக்க கூடாது. இப்போ எலக்ட்ரீஷியனா போனோம், தவறு செஞ்சோம், நமக்கே ஷாக் அடிச்சிடும். அட கார் டிரைவரா போனோம், தவறு செஞ்சோம், ஆக்சிடென்ட்ல நாமே செத்து போடுவோம். வக்கீலா போனோம், தவறு செஞ்சோம், நம்ம கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போவா, நாம ஜாலியா ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கலாம். ஹாய், ஹாய் தென்மொழி. உங்க பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சுட்டா சார். அவ சிரிச்சா, நான் செத்துட்டேன் சார். சார், நான் அவளை லவ் பண்ணிட்டேன் சார். என்னது, அவளும் என்ன லவ் பண்றா சார்? அவ சொன்னாரா? ஆமா சார், அவளே சொன்னாரா? சார், ஒரு வயசு பொண்ணு இதெல்லாம் வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? என்னதான் நீங்க பெற்ற பெண்ணா இருந்தாலும் கொஞ்சமாவது வெக்கமானா இருக்காதா சார்? அவ சிரிச்சுட்டா சார், என்ன பார்த்து சிரிச்சுட்டாலே சார். அது சரிப்பா, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சிரிப்புல இருக்கிற பாயிண்ட் எனக்கு தெரியாதா? நேத்து உங்க சம்சாரம் கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க, நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வேற இது வேற சார். அது சரிப்பா, ஆனா இல்ல சார், ஆனா நிறுத்துங்க சார். மிஸ்டர் வரதன் சார், உங்க பொண்ணு என் தலைமையிலே கை வச்சுட்டா சார். இப்படி 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 இப்படி, அதுக்கு என்ன சார்? லவ் தானே? லவ் தான், அது லவ் தான். அது இல்லப்பா, என் பொண்ணு கிட்ட இருக்கிற குறையா கொன்னு விடுவோம் பொண்ணு. அவகிட்ட ஏது குறை? இந்த சேத்துல முளைச்ச செந்தாமராவோ. இந்த பாருபா சார், உங்க குடும்பத்துல பிறந்திருக்க வேண்டிய பொண்ணே இல்ல. ஆஸ்பத்திரியில ஏதோ குழந்தைய மாத்தி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, யாரும் இல்லையா? யாரும் இல்ல. காலை விட மாட்டேன். சம்மதம் கொடுத்தா காலை விடுறேன், இல்லாட்டி காலை வரை விட்டுருவேன். சரிப்பா, சம்மதம். மை டியர் மாமனா, மாமனே சொல்லுங்க. மாமனா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். வக்கீல் வீட்டு வஞ்சி கொடியே, பாயிண்ட் பரமசிவம் பெற்றெடுத்த பொற்கொடியே, வா வா. தேன்மொழி, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசி நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்க போறேன். பேச பேச பேச. பாம்பேயா? என்ன சொல்ற நீ?
என்ன இங்கிலாந்துல பேச புரியுற பாஷையில பேசு. இந்த தமாஷெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் இரவுல சினிமாவில டூயட் பாடுற மாதிரி 2 பேரும் பாடணும்னு ஆசை. இப்ப நீ ஓடணும், நான் உன்னை துரத்திக்கிட்டே வந்து ஜடையை பிடிச்சு இழுப்பேன், நீ கீழே வந்துடணும், உடனே நான் பாடத்துக்கு ஆரம்பிச்சிருவேன். ஓடு ஓடு ஓடு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இப்ப நீ பாடு. சும்மா பாடு. அடிச்சு பாடு. என்ன பாபா நீ ஊமையா? ஐயோ ஊமை. அம்மா பேபே, தாயே பேபே. ஐயோ என்ன விட்டு. இப்படி துரோகம் பண்ண நீ ஒரு ஊமை பொண்ணு தலைமையில கட்டிட்டிய உருப்படி வியாதி. என்னங்க நம்ம பொண்ணு சங்கரி மாப்பிள்ளை சொன்னீங்க? எங்க என்ன சொல்ல விட்டான் மாப்பிள்ளை? நீங்க தானே சொன்னீங்க எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல. என்ன நீ ஏமாத்திருக்க, சீட்டிங் பண்ணிருக்க. வாடா உன்ன செக்ஷன் 420 உள்ள தள்ளுற. வாடா மாமனா. மாப்பிள்ளை நீ தாலி கட்டிருக்க, செக்ஷன் 102 படி ஒண்ணு உள்ள தள்ளுவேன். செக்ஷன் 102 உள்ள தள்ளுவ. கேட்டியா போட்டார்கார் ஹான் அடிக்கணும். முஞ்சிக்கு என்ன வைக்கலாம்? ஊட்டிட்டு போங்க மாப்பிள்ள. கவலையிலடி மாப்பிள்ளைக்கு அந்த பாஷை வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மேலவா, கொஞ்சம் மேல. ஏண்டா புது மாப்பிள்ளை போய் எழுப்ப வேண்டாம்? நீங்க ஒண்ணு சீப்பு. எவனோ கஞ்சி கிச்சத்த வாய மாப்பிள்ளையா வந்திருக்கான், அவன் போய் எழுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணுமாக்கும். ஏண்டா தொப்ப உண்மையிலேயே கொலை பண்ணிருப்பானா? இருந்தாலும் இருக்கும், யாரு கண்டா? நம்ம கருத்துக்களை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் ஜீப்பு. ஏண்டா இல்லாத ஏண்டா சொல்ற? உனக்கு எதிரா கழுத்து. நீ ஏண்டா சிரிக்கிற? இங்க என்ன வாடுது? ஏண்டா அடிக்கிற? சம்பளம் பத்தல என்ன? அம்மாவோட சொல்லி சம்பளத்தை அதிகப்படுத்தி சொல்றேன். 2 பேரும் கையில இருக்கீங்களே, ஒருத்தன் காலுக்கு வா. நீங்க போய் தூங்கணும், நாங்க வந்து உங்களை எழுப்பணும், காப்பி கொடுக்கணும், நீங்க குடிக்கணும். அப்புறம் தான் நீங்க கட்டில விட்டு கீழே இறங்கணும். அதுதான் பணக்கார விட்டு பழக்கம். அந்த பழக்கம் உங்களோட இருக்கட்டும், எனக்கு காப்பி குடிச்சா பழக்கம். ஓ ஹார்லிக்ஸ் நீராக இருக்கா? நீராகமா? ஆமா. அப்படின்னா அதுவே தெரியாதா? ஆமா, கலைவாணர் கூட இந்த நீராகாரம் குடிக்கணுங்கிறத பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. வாட் நீராகாரம் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா? டின்ல வருமா? ஹார்லிக்ஸ் மாதிரி பாட்டில் வருமா? இல்ல, தொப்ப மாதிரி மூட்டையில வரும். ஆளப்பா எப்ப கலைவாணர் பேர் ஞாபகம் இருக்கு, என்ன சொன்னாரும் ஞாபகம் இல்லையா? போய் குளிங்க போங்க. நீங்க போய் குளிங்க சார். நான் குளிச்சாச்சு. குளிச்சாச்சா? தம்பி எங்க ரொம்ப தூரம் போறீங்களா? இல்ல, என் தங்கச்சி கல்யாண விஷயமா போய் கவனிச்சு வந்துடுறேன். இருங்க, காவல எடுத்துட்டு வரேன். நான் நடந்தே போயிடுறேன். சத்தியமா சொல்றேன், இவன் பணக்காரனே இல்ல. என்ன 5 மணிக்கே குளிச்சிருக்கான்? பயங்கரம் பஞ்ச பயனா. இனிமே நாங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 4 மணிக்கு வந்திருக்கணும். போகடா போகடா. குட் மார்னிங் டாக்டர். அடே வக்கீல் சாரா, வாங்க வாங்க. தொழில்லாம் எப்படி நடக்குது? நல்ல ஓட்டம் டாக்டர். அதாவது கேஸ் எல்லாம் ஜெயிக்குது, கட்சிக்காரன் ஓடுறான், பேசுக்கு நீங்க துரத்துறீங்க இல்லையா? கேஸ் எல்லாம் தோக்குது, உதைக்கிறதுக்கு என்ன கட்சிக்காரங்க துரத்துறாங்க, நான் ஓடுறேன். பல பல. இது யாரு? நம்ம வைஃப். என் வைஃப். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்னம்மா சைக்கியமா? அவ பேச மாட்டா டாக்டர். ஊமை. ஊமையா? டபுள் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். அவளை பேச வைக்கிறதுக்காக உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். அட பாவி, பேச முடியாத புண்டாட்டி வேற யாரு கிடைப்பா? நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க. அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டாக்டர், அவளோட நான் ஒரு டூயட்டாவது பாடிதான் ஆகணும். நீங்க தான் அவளை பேச வைக்கணும் டாக்டர். இம்பாசிபிள். அவ பிறவி ஊமை இல்ல டாக்டர். அப்படியா? ஆக ட்ரை பண்றேன். வக்கீல் சார், என்ன ஒரு விஷயம். என்ன? சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி,
கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 3 தடவை யோசின்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்கணும். அதையே குனிஞ்சு செய்யறேன். பேச வைங்க டாக்டர். உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா? வாங்க வா. ஓகே டாக்டர் பேசிட்டா. ஏன் டாக்டர் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பொண்டாட்டிய பேச வைக்க கூடாதா? டாக்டர் நீங்க பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இருங்க இருங்க. என்னை பேச வைத்த தெய்வமே, இந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம்? ஆரம்ப நஷ்டமே எனக்கு தானே. வாங்க போல. எங்க சைனா பட்டா இருக்கு. எதுக்கு? எதுக்கா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொகத்தை கண்டேன்? ஒரு நகை உண்டா, நட்டு உண்டா, கேவலம் ஒரு திருகாணி குச்சி உண்டா? கிடையாது கிடையாது கிடையாது. வாங்க நேர உம்முடியா கடைக்கு போய் நெக்லஸ், ஒட்டியானம், மோதிரம், தோடு, மூக்குத்தி, வளையல், லோலக்கு, புல்லக்கு நல்லா இருக்கு. உம்முடியா இருக்கனே விலைக்கு வாங்கணும் அவ்வளவுதானே. எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டிட்டு பஸ்ல ஏறி மோட்டர் ரோட்டுக்கு வந்து அண்ணா கடைக்கிட்ட இறங்கி அங்க இருக்க ஒரு தியேட்டர்ல நல்ல இங்கிலீஷ் படமா பார்த்துட்டேன். முடியலையா? இனிமேதான் இருக்கிற கிளைமேக்ஸ். ஆமா, ஜிலு ஜிலுன்னு லைட்ட போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் டைப்ல புது புது ஹோட்டல்லாம் நிறைய இருக்குதான். அங்க 2 பேரும் போய் அப்படியே ஜாலியா இறங்கி ஒரு ட்விஸ்ட், ஒரு சாச்சாச்சா 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 சாச்சாச்சா. இதோட பேபே தேவல. எனக்கு மயக்கமே வரும் போது இருக்கு. என்னது மயக்கம் வருதா? என் ஆசையில ஒரு போர்ஷன் சொன்னதுக்கே உங்களுக்கு மயக்கம் வருதா? அட பாவி, புருஷனா பிறந்த ஒவ்வொருத்தன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். யாருக்கும் தெரியாம சமையல் பண்றான், ஜடா பண்ணி விடுறான். நீங்க இதுக்கே மயக்கம் வருதுங்கிறீங்களா? ஆண்டவனே பகவானே, இந்த ஆளை கொண்டாந்து எந்த தலையில கட்டிட்டீங்க? இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ. டாக்டர், லாயர் வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஓடுறீங்க? ஆமா, நேத்துக்கு ஒரு பீரோ வாங்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? புதுசா வாங்கின புடவைல எங்க வைக்கிறது? கொண்டு போய் வட்டி கடையில வை. புடவை வாங்கின கடனுக்கே ஒன்னும் தவணையே கொடுக்கல. தவணை சொன்ன ஞாபகம் வருது. தவணை முறைய பல புது இடங்கள்ல புகுத்தணும்னு இன்னைக்கு 3 மணி நேரம், nearly 3 hours ஒரு சோடா கூட குடிக்காம எங்க மாதர் சங்கத்துல பேசினேன். டீட்டெயிலா சொல்றேன், கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்ன கேளுங்க. வரதட்சணையை தடுக்க சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் மறைமுகமாக, அதாவது இல்லீகலா எல்லா பசங்களும் வாங்குறாங்க. பசங்க? எஸ், பசங்க. தாலி இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். பட் வரதட்சணை இல்லாமல் ஒரு கல்யாணமாவது நடக்குமா? நடக்காது. பல ஆயிரம் ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க. ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ். நீ கொஞ்சம் தவணை முறையில பேசக்கூடாதா? ஒரேடியா பேசுறீங்க. தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் போடு. கொல்லு. என்ன? இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு புது பேரை கிரியேட் பண்ணிருக்கிறேன். நியூ நேம், மோஸ்ட் ஃபிட்டிங் நேம். பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஆண் பிள்ளைகளே, உங்களை நாங்கள் ஏன் ஆண்டாட்டி என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு போடு. என்ன மாதிரி ஆம்பளைங்கள பொண்டாட்டின்னே கூப்பிடலாம். மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மேடைக்கு ஜம்ப் பண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்களே. ஐயோ, எல்லாரும் பொம்பளைங்க தானே? நான்சென்ஸ். மாத சங்கம். இன்னொரு பாயிண்ட். ஐயோ பாயிண்ட் பரமசிவம், நீ பொண்ணை பத்தியா இல்ல பாயிண்ட பத்தியா? இப்படி பாயிண்ட் பாயிண்டா போட்டு போர் அடிக்கிறாளே. ஓ மை காட். அரசியல் கூட்டம்னு 5 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறீங்க, கை கட்டி ரசிக்கிறீங்க. ஆனா ஏன் பேச போர்னு சொல்லிட்டீங்க. இல்ல, இருங்க இருங்க, இன்னையில இருந்து 3 நாளைக்கு பட்டினி. நான் இல்ல, நீங்க. என்ன பட்டினி போட்டாலேன்னு யோசனையா? வாய் அடக்கிறதுக்கு என்ன வழி? கொலை. ஆமா, இவ்வளவு தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும்.
இந்த கொலைக்கேஸ்ல யாராலையும் ஒரு பாயிண்டையும் கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்டே கொன்னாச்சு. ஆபாடி கொல்லவே. இல்ல நான் கொலை செய்யல. இதை தூக்கிட்டு போக வந்த மாதிரி கரெக்டா 4 பேர் வந்திருக்கீங்களா சார்? இல்ல நான் கொலை செய்யல. நான் கொலை செய்யல. நான் கொலை செய்யல. இல்ல 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 இல்ல. ஏன் 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 இப்படி கத்துறீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு நினைச்சேன். எல்லாம் கரெக்டா பிளான் கூட பண்ணி வச்சுட்டேன். கடைசியில துணிச்சல் வரல. உங்களுக்கு எதுக்கு தான் துணிச்சல் வந்தது? துணிச்சல் ஞாபகம் வருது. இன்னைக்கு மாதர் சங்கத்துல அந்த துணிச்சலை பத்தி அடிச்சே பாருங்க ஒரு பாயிண்ட். மூச்சு விடுமா? மெல்லமா மெல்லமா. போதும் போதும், காதை சூடா இரும்போது. இப்ப உங்க தாயார் உடம்பு இழைக்கணும். தயார் இல்ல சார். சம்சாரம் சார். சாரி, உங்க சம்சாரத்து உடம்பு இழைக்கணும். ஆமா சார். அவ்வளவுதானே? இந்த மாத்திரைய தினம் 5 வேளை சாப்பிடுறேன் சார். இல்லம்மா, தினம் 5 வேளை கீழே கொட்டி நீங்க அதை 5 நிமிஷத்துக்குள்ள குனிஞ்சு குனிஞ்சு பொறுக்கணும். பொறுக்குறீங்களா? அட பொறுக்கிறேன்னு சொல்லுங்கம்மா. பொறுக்குறேங்க. அப்படி 48 நாள் பொறுக்குனா நிச்சயமா உங்க உடம்பு இழைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. இந்த நீங்களே வாங்கிக்கணும். டாக்டர் டாக்டர் டாக்டர், நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, நான் கேட்கல. தேன்மொழி பேச்ச என்னால தாங்க முடியல. ஓயாம பேசிக்கிட்டே இருக்கிறா டாக்டர். ஓயாத பேச்சா? அவங்களையும் வக்கீல் ஆக்கிடுங்களேன். ஜட்ஜுக்கு பைத்தியம் முடிச்சிடும். டாக்டர், அவ பேச்சு நிக்கலன்னா அவளை நான் கொலை பண்ணி விடுவேன். முடியுமா? முடியலன்னா உங்களை கொலை பண்ணி விடுவேன். டாக்டர், அவளை எப்படியாவது மறுபடியும் ஊமையாக்கிடுங்க டாக்டர். அது முடியாது. உங்க சம்சாரம் பேசுறது உங்க காதல் விழாம இருக்கணும்னா உங்களை வேணும்னா சவுடாக்கிறேனே. அது சூடாக்கிறீங்களா டாக்டர்? சும்மா சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி நல்ல டாக்டர் கிடைக்கவே மாட்டாங்க. உங்களால முடிஞ்சது செய்யுங்க. காதும் காது வச்சா அப்படி காரியத்தை நான் முடிக்கிறேன். எழுந்துருங்க. இனிமே உங்க காது கேட்காது, முழு செவிடு. என்ன சொல்றீங்க? என்னவா அதாகப்பட்டது? உங்க சம்சாரம் பேசுறது இனிமே உங்க காதுல விழுகாது. என்ன டாக்டர் நீங்க நீங்க எதுக்கா என் காலில் வந்து விழ போறீங்க? வேண்டியதுதான். ஈட்ட எடுங்க. உறக்க பேசுங்க. பணம் கொடுங்க. உறக்க பேசுங்க சொன்னா இல்லையா? இந்த காதுல விழ செவிடா? தொண்டை கட்டி இருக்கு. அதாவது காசு கொடுங்க. காசு 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 கொடுக்க போறீங்களா? காசிக்கு போறீங்களா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. காசிக்கே போங்க. இந்த மாதிரி 4 கேஸ் வந்தா காசி என்ன, திருப்பதிக்கே போக வேண்டியதான். என்னங்க என்னங்க, உங்களுக்கு செய்தி தெரியுமா? நம்ம எடுத்த விட்டு பங்கஜம் இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு மினுக்கு மினுக்குன்னு மினுக்கிட்டு இருப்பாளே, அந்த நகையெல்லாம் நேத்து ராத்திரி முகமூடி கொள்ளக்காரன் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டானே. என்ன பதிலையே காணோம்? ஐயோ, இவருக்கு காது கேட்காதே. இந்த மாதிரி அடுத்த வீட்டுக்காரியை பத்தி எடுத்த வீட்டுக்காரியை பத்தி நான் 100 கதை வச்சிருக்கேனே. அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன். அதுதான் போகட்டும். நல்லா லீவ விட்டாலும் விட்டா. பம்பாயில இருந்து உங்க அக்கா நண்டு சிட்டுமா 8 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாலே, அவளுக்கு நான் வேளா வேலைக்கு வடிச்சு வடிச்சு கொட்டினேனே. அவளை பத்தி 1000 கதை வச்சிருக்கிறேனே. அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ, இந்த ஊரு கதையெல்லாம் யார்த்தையாவது சொல்லாட்டியும் வயிறு வெடிச்சிடும் போல இருக்கே. கடவுளே, இந்த மனுஷன் வேற காரை செவிடாக்கிட்டு வந்து என் பிராணனை வாங்குறாரே. இதை விட நான் ஊமையாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே. என்னங்க என்னங்க, என்ன எதையோ மென்னுகிட்டே இருக்கிற? என்ன திங்குற? மண்ணா கட்டி. சரி, உனக்கு பிடிக்குது திங்குற. வக்கீல் வைக்கல. எதுக்கே வைக்கல? இந்த வீட்டுல மாடே இல்ல, என் பொண்டாட்டி தான் இருக்கிறா. ஓ மூஞ்சி, நீ ஒரு வக்கீலு, உனக்கு ஒரு போர்டு, ஒரு பேனா, ஒரு புத்தகம். அட அறிவுகட்ட ஜென்மமே, எதுக்காக அனாவசியமா என்ன பாராட்டுறீங்க? எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. தேன்மொழி, ஊர்ல எனக்கு என்ன நல்ல பேர் பத்தியா? சார், ஒரு வக்கீல்ன்ற முறையில என் கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். என் கடமையை நான் செய்யறேன்டா. என்னையா, நான் ஒருத்தி குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன், நீ அப்படியே அவரை பிடிக்கலாம்? ஓஹோ, நீதான் அவன் பொண்டாட்டியா? கேளுமா நியாயத்தை. என் தம்பி பேர்ல ஒரு கேஸ், செவிட்டு பையன் தெரியாம இவனை வக்கீலா நியமிச்சுட்டான். கோர்ட்ல வந்து அவன் ஒண்ணு சொல்லு, இதை அவ வேற விதமா சொல்லி ஒரே குழப்பமா கண்ணா அப்படின்னு கேஸ் எடுத்து என் தம்பிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துப்பாமா. அட பாவி, என் தம்பி ஜெயில இருக்கான்டா. ஜெயில என்னது? வெயில் எனக்குறான். பாவம் உள்ள வந்து நிழல்ல உட்கார சொல்லியா? ஏண்டா நீ மறுபடியும் குழப்ப? டாக்டர்,
பயந்து காலை செவடாக்கிட்டேன். கோர்ட் கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன். கட்சிக்காரன் ஜாயிண்டா எலும்பு முறிக்கிறேங்கிறான். என் காதை திருப்பி கொடுங்க டாக்டர். சே உன்னோட பெரிய தொல்லையா போச்சாயா? பைப்பு வரையா? இப்ப நல்லா தான் இருக்கு. ஜாயா, ஒரு தடவை காது வேணுங்கிற, ஒரு தடவை வேணாங்கிற. மனுஷனுக்கு நிதானம் வேணும். எப்படி டாக்டர் நிதானம் இருக்க முடியும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு பின்னாலதாயா? ஐயோ, கல்யாணம் ஆனதுக்கு பின்னால நிதானமே வேணும். சீச்சி, உன்னோட பேச முடியாது. நீ வா படு. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? காது ரொம்ப நல்லா கேக்குது டாக்டர். நீங்க இந்த மாதிரி என் கால்ல வந்து விழுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் செவுடாக்கல காத ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்சேன். இப்ப அதை எடுத்து. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ்னா ஃபீஸ் கொடுங்க. சார், எதுக்கு ஃபீஸ்? காதுல எதையும் நீங்க போட்டு வச்சீங்க, அதை நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க. நான் எதுக்கு பணம் தரணும்? யார்கிட்டயே சொல்லாதீங்க, சிரிக்க போறாங்க. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். கேஷியரை கொலை செஞ்சது அந்த மேனேஜரா? அடப்பாவி, இவ்வளவு பெரிய அயோக்கியனாவ? அந்த பொண்ணு இவனுக்கு எழுதினதா இவனே தன் இஷ்டத்துக்கு காதல் கடிதாசங்களை வேற எழுதி வச்சுக்கிட்டான். நல்லா இருக்கு மிஸ்டர் வேலையா. நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கூட இதை நினைச்சுதான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கணும். இல்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. எப்படி சார் உயிரோட இருக்க முடியும்? அவங்க செத்துட்டாங்கன்னு தான் பேப்பர்ல போட்டிருந்தானே. ஏன் கூட இருக்கு சார். இந்த பேப்பரே நம்ப முடியறது இல்ல. ஆளுங்க ஒண்ணு எழுதுறானுங்களே, வார ஜோசியம் மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டுமோ, என்ன செய்யலாம் சொல்லுங்க. செய்யறது என்ன? அழகேசன் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு சர்க்கார் தரப்பு சாட்சியா வரதுக்கு தயாரா இருக்கிறான். போலீஸ்ல ஒப்படைச்சிட வேண்டியதான். கொஞ்சம் இருங்க, அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குதே. என்னது? இந்த அழகேசன் வச்சுக்கிட்டு தான் அந்த காதல் கடிதாசங்களை பறிக்கணும். இல்லாட்டி அதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல விட்டுருவான். அவன் அப்படி லேசா கொடுக்க மாட்டான் சார். எனக்கு தெரியாத. நீங்க வைக்கல, நான் வைக்கல. என் மூளையை சிறை வைக்கிறேன். இதுக்காக என் மூளையை யூஸே பண்ணாம பத்திரமா வச்சிருக்கிறேன். நானே அந்த மேனேஜர் கிட்ட போறேன். சூழ்ச்சியால் அடிக்கிறேன் சார். அந்த கடிதாசங்களோட திரும்பி வரேன் பாருங்க. சார், இவனை போலீஸுக்கு ஒப்படைக்க வேண்டாம். எனக்கு தெரியாத. நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? நீங்க வைக்கல, நான் வைக்கல. இன்னைக்கு ஒப்படைக்கிறது பேர நாளைக்கு ஒப்படைச்சிட்டு போறான். ஒரு சின்ன வாய்தா வாங்கிக்குவோம். வாய்தா வாங்க, அதை வக்கீல் ஒரு வக்கீலா. நீங்க கவலை எல்லாம் போய் தூங்குங்க. நாளைக்கு வாங்க.